நாம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மாங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணி செய்யும் போது இந்த மீன் குழம்போட ஃப்ளேவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், இல்லைனா ரொம்ப கூல் ஆகிடுங்க. மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க மீனை ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா மீன்னா உடஞ்சிருங்க. ஃபுல்லாக மீனையும் ஆட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணி செய்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்ககிட்ட மல்லிப்பூ நினச்சுன்னா மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால தான் ஆட் பண்ணல. நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட் பண்ணியிருக்க ஃபிஷ் வந்து மேலே இல்லாமல் அந்த குழம்பு உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு முழுமையாக வெந்து வராது. இப்போ நம்ம ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக திறந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது மீனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபிஷ்ஷுக்கு நம்ம மசாலா கோட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேஷாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து இந்த மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மீன் குழம்பு செகண்ட் டே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபிஷ்ஷில் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்குனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஹாட் பிளேட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க மீன் குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு. தேங்காய் பால் சாதத்தோட இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகா வெந்து வந்திருக்குன்னு, டேஸ்டியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.